கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். நான் யாருடைய பிரச்சனைக்கும் போகவே இல்ல. நான் யாருடைய வம்புக்கும் போகவே இல்ல. ஆனா தேவையில்லாம என்ன சீண்டி சண்டை போடுறாங்களே. நான் பாட்டுக்கு அமைதியா கூட இருந்தா, பிரச்சனை மேல பிரச்சனை எனக்கு வந்து கொண்டே தான் இருக்கிறது. ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்கிறது? ஒரு பீஸ்ஃபுல்லான வாழ்க்கை நான் வாழ வேண்டும் என்று நினைத்தால் கூட, என்னால் வாழ முடியவில்லையே. ஒரு பிரச்சனை முடிந்தால் இன்னொரு பிரச்சனை எனக்கு ரெடியாக இருக்கிறது. நான் என்னத்தான் செய்வது? என் வாழ்க்கை முழுவதும் இப்படியேதான் போய்விடுமோ என்கிற பயம் என் இருதயத்தை வாட்டி வதைக்கின்றது. மனசு மிகவும் உடைகிறது. நான் உடைக்கப்பட்ட பாத்திரமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என்னால் மீண்டு வரவே முடியவில்லை. சிக்கலில் போய் சிக்கிக் கொண்டிருப்பது போல் இருக்கிறது என் வாழ்க்கை. எப்பொழுதுதான் என் வாழ்க்கையிலே ஒரு விடியல் உண்டாகும்? என் வாழ்க்கை முழுவதுமாக ஒரு காயப்பட்டதைப் போல, சிறகுடைந்த ஒரு பறவையைப் போல என் வாழ்க்கை காணப்படுகிறது. உடைந்த பாத்திரத்தைப் போல என் வாழ்க்கை காணப்பட்டு கொண்டிருக்கிறது. எப்பொழுதுதான் என் வாழ்க்கையின் நிலைமை மாறும் என்று சொல்லி கேட்டுக்கொண்டிருக்கிறேன் சகோதரனே. சங்கீதம் 119 சங்கீதம் 71 வாசித்து பாருங்கள். நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை நான் கற்றுக்கொள்ளுகிறேன் என்று சொல்லி வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்ளுகிறேன். ஏன் இந்த பிரச்சனை? ஏன் எனக்கு பிரச்சனை மேல் பிரச்சனை வந்து கொண்டே இருக்க வேண்டும்? நான் சும்மா இருந்தா கூட எனக்கு பிரச்சனை வருது. நான் சும்மா என் பாட்டுக்கு நான் அமைதியா இருந்தா கூட என்னை சீண்டி சண்டை வலிக்கிறாங்களே. நான் அமைதியா தானே இருக்கிறேன். ஏன் எனக்கு மாத்திரம் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்கிறது? ஏன் என்ன மாத்திரம் எல்லாரும் டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கிறாங்க? என்ன மாத்திரம் ஏன் எல்லாம் டார்கெட் பண்ணிட்டு பிரச்சனை மேல பிரச்சனை எனக்கு உண்டாக்கி கொடுக்குறாங்க? நான் சும்மா தானே இருக்கிறேன். ஏன் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு உபத்திரவம் என்று சொல்லி கேட்டுக்கொண்டிருக்கிறேன் சகோதரனே. யோபு 23 யோபுவும் இப்படிப்பட்ட பாடுகளுக்கு நேராய் போகும் பொழுது யோபு சொல்லுகிறார், ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின் பொன்னாக விளங்குவேன் என்று சொல்லுகிறார். நான் போகும் வழியை அவர் அறிவார் என்று சொல்லுகிறார். இப்போது நாம் போய் கொண்டிருக்கிற வழியை கர்த்தர் அறிந்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய போராட்டமான வழியை, உங்களுடைய பாடுகளுக்கான வழியை, நீங்கள் போய் சிக்கிக் கொண்டிருக்கிற சிக்கலான வழிகளை எல்லாம் தேவன் அறிவார். தேவன் எதையுமே பார்க்கவில்லை என்று நினைக்க வேண்டாம். இப்பொழுது நீங்கள் இருக்கிற எல்லா விதமான சூழ்நிலைகளையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, ஏனென்று தெரியுமா? அவர் உங்களை பொன்னாக விளங்க செய்வதற்காகத்தான் இப்படிப்பட்ட போராட்டங்களும் பாடுகளும். ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின் பொன்னாக விளங்குவேன் என்று சொல்லுகிறார். எனக்கு இந்த சோதனை காலத்துல பரவாயில்ல, இவ்வளவு சோதனைகள் வந்தாலும் எனக்கு பரவாயில்ல. ஆனா ஒரு நாள் கர்த்தர் பொன்னாக விளங்கும்படி செய்வார். இந்த உலகத்தில் இப்போது நான் பிரயோஜனமற்றவனாக இருக்கிறேன். ஒரு களிமண்ணை போல் இருக்கிறேன். அநேகருக்கு ஒரு தூசியை போல் இருக்கிறேன். எல்லோராலும் துடைத்து போடப்படுகிற ஒரு அழுக்கான கந்தையை போல் நான் இருக்கிறேன். இன்றைக்கு அநேகருக்கு நான் பயன்படாமல் ஒரு பாத்திரமாக, பிரயோஜனப்படாத ஒரு மனிதனாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் கர்த்தர் பொன்னாக விளங்க செய்ய போகிறார். நான் ஒரு பொன் என்பதை, நான் ஒரு வெளியேறப்பட்ட மனிதன் என்பதை இந்த உலகத்துக்கு காண்பிக்க போகிறார். இந்த உலகத்துக்கு காட்டப் போகிறார். நான் ஒரு வெளியேறப்பட்டவன் என்பதை இந்த உலகம் அறிந்து கொள்ளும்படி தேவன் செய்ய போகிறார். எனவேதான் இந்த போராட்டமான பாடுகளும், இந்த பாடுகளான ஒரு வாழ்க்கையும், போராட்டமான சூழ்நிலைக்கினராய் நான் கடந்து போய் கொண்டிருக்கிறேன். தேவனுடைய பிள்ளைகளே, 1 பேதுருவின் புஸ்தகத்தில் 1 வாசித்து பாருங்கள். அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லுகிறார், அழிந்து போகிற பொன் அக்கினினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கலும் அதிகம் விலையேறப்பட்டதா இருக்கிறத உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும் என்று சொல்லி பாருங்க. பொண்ணு எப்படி சோதிக்கப்படுகிறதோ, ஒரு பொண்ணை எப்படி உருக்குகிறார்களோ, ஒரு தங்கம் என்று சொல்லுகிற அந்த தங்கத்தை எப்படி உருக்கி அதை புடமிடுகிறார்களோ, அதே போலத்தான் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் புடமிட்டு கொண்டிருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை உடைக்கப்பட்டிருக்கிறது. காரணம் என்ன தெரியுங்களா? வசனம் சொல்லுது, உங்களை புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் காணப்படும்படியாக
உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாகும்படியாக இந்த விதமான போராட்டமான சூழ்நிலைக்கு நேராக நாம் போய் கொண்டிருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, இதெல்லாம் பார்த்து நாம் அசந்து விடக்கூடாது. இதெல்லாம் பார்த்து நாம் பயந்து விடக்கூடாது. கர்த்தர் நிச்சயமாக நம்மை பொன்னாக விலக செய்வார். கர்த்தர் நிச்சயமாக இந்த உலகத்திற்கு நம்மை ஒரு பொன்னாக விலக செய்வார். யாரெல்லாம் உங்களை பயன்படாத பாத்திரம் என்று சொன்னாங்களோ, யாரெல்லாம் இவெல்லாம் ஒண்ணுமே இல்லை, ஒரு வேஸ்ட் என்று சொன்னாங்களோ, அந்த அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு முன்பாக தேவன் உங்களை கனமுள்ள ஒரு பாத்திரமாக மாற்ற அவர் வல்லமையுள்ளவராகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, ஏன் தெரியுமா இப்படிப்பட்ட பிரச்சனைகள், ஏன் தெரியுமா இப்படிப்பட்ட பாடுகள்? நான் இந்த சங்கீதத்தில் வாசிக்கிறது போல, நான் உபத்திரப்பட்டது நல்லது, அதனாலும் உடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்ளுகிறேன்னு சொன்னார் பாருங்க. இந்த சோதனை காலம், இந்த பிரச்சனையின் காலம், இந்த பாடுகளின் காலம் எதற்காகத்தமா? நிறைய காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ளுகிறோம். இந்த உலகத்தை குறித்து கற்றுக்கொள்ளுகிறோம். இந்த உலகத்தில் உள்ள மனிதர்களை குறித்து கற்றுக்கொள்ளுகிறோம். நமக்கு சோதனை வந்த சூழ்நிலையில நம்ம கூட இருந்த நண்பர்கள்லாம் விலகி போனாங்க பார்த்தீங்களா? அதெல்லாம் நம்ம கற்றுக்கொள்கிறோம். இது ஒரு நல்ல பாடமாக நமக்கு அமைகிறது. இந்த இந்த சோதனையின் காலம் நான் கற்றுக்கொள்ளுகிற ஒரு காரியமாக காணப்படுகிறது. பாருங்க, நம்மை பொன்னாக மாற்றவே இந்த சோதனை, தேவனுடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்ளவே இந்த சோதனை. எனவேதான் இந்த உங்களை சுற்றிலும் இருக்க மனிதர்களை நீங்கள் அறிந்து கொள்ளும், புரிந்து கொள்ளவும் இந்த சோதனை. உங்களை சுற்றிலும் எப்படிப்பட்ட மனிதர்கள் இருக்கிறாங்க, எப்படிப்பட்ட மனிதர்கள் உங்களுக்கு உங்க கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க, இந்த சோதனை காலத்துல அந்த மனிதர்களை குறித்து அறிந்து கொள்ளதான் இந்த சோதனை. தேவ பிள்ளைகளே, ஒரு பிரச்சனை வந்தால் அதிலிருந்து எப்படி தப்பிக்கலாம் என்று உங்களுக்கு தேவன் கற்றுக் கொடுக்கவே இந்த சோதனை. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பிரச்சனையிலும் சோதனையிலும் எப்படி நாம் ஆண்டவருக்காக வாழ வேண்டும், நம் விசுவாசத்தை எப்படி காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அறியும்படிக்கு இந்த சோதனை காலம் நமக்கு நேரிட்டு இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, இதுதானா உலகம். இந்த உலகத்தில் உள்ள மனிதர்கள் இதில் இப்படிதான் நாம் வாழ வேண்டும் என்ற ஒரு நல்ல பாடங்களை கற்றுக்கொள்ளவே இந்த பிரச்சனை நமக்கு வந்திருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இந்த உலகம் இதுதான். இந்த உலகத்தில் உள்ள மனிதர்கள் இப்படிதான் இருக்கிறார்கள். இந்த மனிதர்கள் மத்தியில், இந்த உலகத்துல நான் இப்படிதான் வாழ வேண்டும் என்கிற ஒரு நல்ல பாடங்களை நமக்கு கற்றுக்கொள்ளவே, நல்ல பாடங்களை நமக்கு கற்றுத்தரவே தான் இந்த பிரச்சனைகள் நமக்கு நேரிட்டு இருக்கிறது. எனவே இந்த உபத்திரவ காலத்துல, இந்த சோதனை காலத்துல நீங்கள் சோர்ந்து விடாதிருங்கள். இதிலே அநேக காரியங்களை கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். நம்மை கர்த்தர் பொன்னாக விலக செய்வார். உங்களை தேவன் பொன்னாக விலக செய்வார். அல்லேலூயா. சோர்ந்து விடாதிருங்கள். வந்து கொண்டிருக்கிற எல்லா பிரச்சனைகளும் வெளியே கொண்டு வருவார். பிரச்சனை மேல பிரச்சனை, போராட்டத்துக்கு மேல போராட்டம் இன்னும் எத்தனை காலங்கள் நீடிக்கும்? கர்த்தர் எல்லாவற்றையும் அறிவார். நிச்சயமாக அவை எல்லாவற்றிலிருந்தும் உங்களையும் என்னையும் விடுவித்து தப்புவிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நல்ல பிதாவே, இந்த வேலைக்காய் பாரத்தோடு கூட ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, இது என்னுடைய வாழ்க்கையில போராட்டமான காலமாக, பாடுகளின் காலமாக இருக்குது ராஜா. வேதம் சொல்கிறது, நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனாலும் உடைய பிரமாணங்களை நான் கற்றுக்கொள்ளுகிறேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது போல, தேவனாகிய கர்த்தர் தாமே எங்கள் பிரச்சனைகள் எல்லாம் தேவன் மாற்றி போட முடியாது நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். ஆண்டவரே, எங்களை ஒரு நாளும் ஒருபோதும் கைவிடாதிரும், ஒரு நாளும் ஆண்டவரே எங்களை விட்டு விலகாதிருப்பீராக ராஜா. இதோ இந்த சோதனையின் காலத்துல வேதம் சொல்லுறது போல, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது போல, ஆண்டவரே எங்களால சகிக்க முடியலப்பா, இந்த சோதனைகளை சகிக்க முடியலப்பா, இந்த சோதனைகளை மேற்கொள்ள முடியலப்பா, இது எங்களை ஆண்டவரே சோத்திரம் ரொம்ப பாதிப்புக்குள்ளாக்குது ராஜா. இந்த சோதனைகள் எல்லாம் மேற்கொள்ளுகிற பலனை கத்திரங்களுக்கு கொடுக்க முடியாது எங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஒவ்வொருடைய வாழ்க்கையில காணப்படுகிற பிரச்சனைகள், போராட்டங்கள், உபத்திரவங்கள், பாடுகள் எல்லாவற்றிலிருந்து ஒவ்வொருவரையும் கர்த்தர் வெளியே கொண்டு வர முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. இயேசுவே, நான் போகும் பாதையை அவர் எனக்கு அறிவார் என்று சொல்லி, அப்பா யோபு சொல்லுகிறது போல, நான் போகும் பாதையை அவர் எனக்கு அறிவார், நான் போகும் பாதையை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின் பொன்னாக விளங்குவேன் என்று ஆண்டவரே யோபு சொல்லுகிறது போல, எங்க ஒவ்வொருவரையும் பொன்னாக விளங்க செய்யுங்கப்பா. ஒவ்வொருவரும் ஒரு பொன்னாக விளங்க செய்யுங்கப்பா. ஒரு விலையேறப்பட்ட மனிதர்களாக ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய தேவனில் மாற்றி கொடுக்க முடியாது ஜெபிக்கிற ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீங்க பொன்னாக விளங்க செய்ய முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே ஒவ்வொருடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தர் செய்ய போவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா.
ஒருவரையும் கைவிடாதபடி கர்த்தர் நடத்துவீராக. ஆண்டவரே, ஒவ்வொருடைய கண்ணீரையும் துடைப்பீராக. ஒவ்வொருடைய வேதனைகளையும் மாற்றுவீராக. ஒவ்வொருடைய பிரச்சனைகளிலிருந்தும் அவர்களை வெளியே கொண்டு வருவீராக. இன்றைக்கு ஏதாவது ஒண்ணு செய்யுங்கப்பா. இன்னைக்கு ஒரு பிரச்சனைக்கு ஒரு முடிவு வரட்டும் ஆண்டவரே. இன்றைக்கு ஒரு பிரச்சனைக்கு ஒரு தீர்வு உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொருவரும் படுகிற உபத்திரவங்களுக்கு, பாடுகளுக்கு, பிரச்சனைகளுக்கு ஒவ்வொருவரையும் தப்புவிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளையும் நீர் காப்பாற்றுவீராக. ஆண்டவரே சோத்திரம். சிக்கலில் சிக்கிக் கொண்டிருக்கிற, பிரச்சனையில் அகப்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு சமாதானத்தை தேவன் கட்டளை போவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பங்களிலும் தேவன் விரும்புகிற சமாதானம் கடந்து வருவதாக. கர்த்தர் விரும்புகிற சமாதானம் இறங்கி வருவதாக. தேவன் அப்படி செய்கிறதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.